தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/5/2016 ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மாலை 4:58 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு தொழிலாளர் தினம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குரல் வளம் நன்றாக அமைய வழிவகுக்கின்ற திருக்கோயில் எது? சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண் குரல் இருக்கும், பெண்களுக்கு ஆண் குரல் இருக்கும். சிலருக்கு குரல் கரகரப்பாக இருக்கும், சிலருக்கு குரல் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அளவிலே வரும், மறுபடி கொஞ்சம் கீச்சு குரலாக வரும். இப்படியெல்லாம் இந்த குரலாலே சிலர் இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்று சொல்லி மருத்துவங்களை எல்லாம் பார்ப்பார்கள். தேன் சாப்பிட்டால் குரல் நன்றாக இருக்கும் என்பார்கள். தேனால் அபிஷேகம் செய்து பார்த்தால் குரல் வளம் சிறப்பாக இருக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குரலுக்கு என்று வளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமும் இருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருக்கோயில் சீர்காழி வட்டத்திலே இருக்கக்கூடிய திருக்கோயில் சாயாவனம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஊருக்கு பெயர் திரு சாய்க்காடு என்று இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு என்ன பெயர் என்று சொன்னால் குயிலினும் நன்மொழி அம்மை, குயிலை காட்டிலும் நல்ல மொழி பேசுகின்ற அம்மை, குயிலினும் இனிய குரல் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அப்படி குயிலினும் நன்மொழி அம்மை என்று அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு பெயர், இறைவிக்கு பெயர். இறைவனுக்கு சாயா வனேஸ்வரர், வாழ்க்கையில் சாயாத வாழ்வு தருபவர். ஒருவருக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும், ஒரு காலத்திலே ஓஹோ என்று இருப்பார், பிறகு அவருக்கு வாழ்க்கையிலே பலமிழந்து போய்விடுவார். சாய்ந்து போகக்கூடாது என்பதால் தான் சாயாத வாழ்வு தருபவர் சாயா வனேஸ்வரர். அந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்ய வேண்டும். குரல் வளம் சிறப்பாக இருக்கும். நல்ல முறையிலே இசையிலே கலை பயில்பவர்கள், இசைக்கலையிலே புகழ் பெற வேண்டும் என்று விரும்புவோர்கள் எல்லாம் அந்த திருக்கோவிலுக்கு செல்லலாம். அங்கு இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் என்ன என்று சொன்னால் கோரை என்று ஒன்று. கோரை கிழங்கும் ஒரு வேலைக்கு உதவும் என்பார்கள். கோரை என்ற விருட்சம்தான் அங்கு இருக்கிற ஸ்தல விருட்சம். காசிக்கு இணையான 6 ஸ்தலங்களிலே முதன்மையான ஸ்தலம் என்று அந்த ஸ்தலத்தை போற்றப்படுகின்றது. அதில் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் இயற்பகை நாயனார் வாழ்ந்து முக்தி பெற்ற ஸ்தலம். நாயன்மார் வரிசைகளை பார்த்தால் இயற்பகை நாயனார் இருப்பார். இயற்கைக்கு பகையாக நடந்து கொண்டதனாலே அவர் இயற்பகை நாயனார் என்று பெயர் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நாயனார் வாழ்ந்து முக்தி பெற்ற இடம் அந்த இடம். அங்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அங்கு என்ன பெருமை என்றால் கோச்செங்கல் சோழன் என்று ஒரு சோழன். நான் முன்னதாகவே அவரை பற்றி உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். அபூர்வமாக அரிய திருப்பணிகள், ஏராளமான திருக்கோயில்களை தஞ்சை மாவட்டத்திலே கட்டியவர். அப்படிப்பட்டவர் கட்டிய மாட கோயிலும் அங்கு இருக்கின்றது. அந்த கோயிலிலே வில்லேந்திய வேடன் திருமேனி இருக்கின்றது. வேலன் வில்லேந்திய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருமேனியும் அங்கு இருக்கிறது. மார்கழி மாதத்திலே இயற்பகை நாயனாருக்காக அங்கே திருவிழாவும் நடைபெறுகின்றது. இந்த திருத்தலம் பூம்புகாருக்கு அருகிலே இருக்கின்றது. இந்த ஸ்தலத்திற்கு குரல் வளம் சிறப்பாக இருக்கவும், வாழ்க்கை சாயாமல் இருக்கவும், நிமிர்ந்து நாம் நடைபோட்டு செல்லவும், எல்லா விதமான நற்பலன்களும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் யோக பலம் பெற்ற நாளிலே செல்ல வேண்டும். ஒரு அழகிய பாடல் உண்டு. குயிலினும் இனிய குரல் அமைய கோரை விருட்சம் அமைந்துள்ள மயிலினில் ஏறும் மால்மருகன் மணிவில் ஏந்திய திருக்கோலம், இயற்பகை முனிவர் வாழ்ந்த இடம், இனிய சாயா வனம் சென்றால் நயமாய் குரல் வளம் கூடி வரும், நன்மைகள் யாவும் தேடி வரும் என்பது ஒரு கவிதை. குரல் வளம் மட்டுமல்ல, குடும்ப முன்னேற்றமும் உங்களுக்கு கூடி வர வேண்டுமானால் இதுபோன்ற ஸ்தலங்களை நீங்கள் அடையாளம் கண்டு வாய்ப்பிருக்கின்ற பொழுது சென்று வழிபட்டு வர வேண்டும். அப்படி நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் சாயா வனேஸ்வரர் அருளாலே வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். ராசிநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள். எனவே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு இனிய நாளாகவே அமையப் போகின்றது. உங்கள் ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு அபூர்வமான சேர்க்கை. புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் என்றெல்லாம் இருப்பதனாலே கல்விக்காக எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் தீரும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் இனிய நாள் இந்த நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகத்தோடு பணிபுரிகின்ற நாள். உத்தியோக முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியத்தை எளிதில் வெற்றி காண்பீர்கள். ராசிநாதனாக விளங்கும் சுக்கிரன் 12இல் இருப்பதால் விரயங்கள் ஏற்படத்தான் செய்யும். இடமாற்றம், ஊர்மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கூட கிடைக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் இடம் பூமி வாங்குகின்ற யோகம், சுப விரயங்கள் செய்யும் வாய்ப்புகள் இன்றைக்கு கைகூடி வரும். பாதியில் இந்த பணியை மீதியும் தொடரப் போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கூட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். தொழில் மேன்மை உண்டு. பயணத்தாலும் பலன் கிடைக்கும். இனிய நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆதாயம் கிடைக்க அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள். அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. கூட்டு முயற்சிகளில் திடீரென மாற்றம் செய்யவும் முன்வருவீர்கள். கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். வாகன பழுது செலவுகளும் உண்டு. வரவை காட்டிலும் செலவு கூடும். இந்த நாளில் வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கை வளமாக அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஜென்மராக இருப்பதால் வரவு திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் கூட வக்ரவியாளரின் இயக்கத்தால் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். ஆரோக்கிய தொல்லை ஏற்படுகிறது என்று கூறுவீர்கள். அது மட்டுமல்ல, மாற்று மருத்துவத்தை நீங்கள் மேற்கொண்டால் உடல்நலம் சீராகும். பாக பிரிவினைகள் இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வருமா என்பதும் சந்தேகம்தான். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் கூடுதலாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 2 சனி செவ்வாய் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுக்கும் முன்னதாக கொஞ்சம் யோசிப்பது நல்லது. நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்திலே வக்ரவியாளனின் இயக்கம் இருக்கிறது. எனவே விலகிச் சென்ற சொந்தங்கள் ஒரு சிலர் இன்றைக்கு விரும்பி வந்து சேரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு வரவு உண்டு. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் அந்த முயற்சி கைகூடும் விதத்திலே இன்றைக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். தொகை கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி உண்டு. வரங்கள் வாயில் தேடி வந்து சேரலாம். குருவின் பலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. எனவே இடையூறு சக்திகள் அகலும். எதிரிகள் கூட விலகிச் செல்வார்கள். இன்றைக்கு உதிரி வருமானங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாக இருக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பகை மறந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யவும் முன் வருவார்கள். பூமி யோகம் உண்டு. கும்பராசி நேயர்களே, ஜென்ம சந்திரன் பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். பக்கத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஜென்மத்திலே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படுகிறது என்று கூட நீங்கள் கவலைப்படுவீர்கள். நேரத்துக்கு சாப்பிட முடியவில்லையே, உணவு தயாராக இருந்தும் சாப்பிடுவதற்கு இயலாத நிலையில் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். காரணம், 7ஆம் இடத்திலே ராகு குருவோடு இணைந்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் கூட மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. மீனராசி நேயர்களே, தேக நலனில் தெளிவு பிறக்கும் நாள். தேங்கி நின்ற காரியங்கள் இன்று வேகமாக நடைபெறப் போகிறது. போன் மூலம் அதிகாலையிலேயே பொன்னான தகவல் வந்து சேரும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. 2 சூரியன் இருக்கிறார்.
6க்கு அதிபதி 2ல் இருப்பதால் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதிகாரிகளின் அனுகூலத்தோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். சுக்கிர பலத்தால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுயர்ந்த பொருட்கள் வீட்டிற்கு தேவையானவற்றை வாங்கி மகிழும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.